ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது என்ன செடின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் கொத்தவரங்காய். எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், புதினா. இது ஃபுல்லாக புதினா தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? புதினா நீங்கள் கொஞ்சமாக வச்சாலே அது பக்கம் பக்கமாக பரவும். செம்மையாக இருக்குல்ல? காலையில் எழுந்து லெமன் டீலாம் குடிக்கிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதினா செடி. வாங்க எங்கள் கொல்லையை சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் கீரை தான். இந்த மண்ணுக்கு எது போட்டாலும் வளர்ந்துருதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது என்ன ஊருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் ஊர் என்ன ஊருன்னு. இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரு சின்ன சின்ன இடத்துலலாம் செடியை வச்சு விட்ருக்காரு. பாருங்க, முருங்கை மரம் எத்தனோண்டு இடத்துல வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இது வேறு உள்ளே போகுமான்னு மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல அந்த பூவு. இது இன்னும் மேலே அப்படி கொடி மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி கட்டுறதுன்னு தெரில. நம்ம தான் கட்டி வைக்கணும். பக்கத்தில் வந்து கொத்தவரங்காய் செடியெலாம் வந்து கீழே படுத்துட்டு, அது ஒரே ஒரு செடி தான் நட்டோம். அது இன்னமும் அதில் பாருங்கள் எத்தனை வச்சுருக்குன்னு. என் பொண்ணு தான் புதினா கட் பண்ண சொன்னால் கட் பண்ணிகிட்ருக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புதினா செடிலாம். செமையாக இருக்குல்ல? இதெல்லாம் சிட்டி பக்கத்துலலாம் பார்க்கலாம். மரம் எல்லாம் வந்து மாடியில் வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், நாங்கள் மண்ணிலே வச்சுருக்கோம். அங்கங்கே முளைச்சிருக்கு. ஒரு இடத்துல தான் வச்சோம், ஆனால் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே புதினா பரவிட்டு. இங்கே பாருங்கள், இடுக்கெல்லாம் புதினா செடி தான். பாருங்கள், கொய்யா செடி இப்போ தான் வச்சோம். எந்த செடி வச்சாலுமே நல்லா வளருது. இதே எங்கள் ஊராக இருந்தால் வளராது. எங்கள் ஊர் வந்து பாண்டிச்சேரி. என் வீட்டுக்கார் வந்து வில்லேஜ் தான், நான் சிட்டி தான். ஆனால் சிட்டி லைஃபோட வில்லேஜ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் வந்து சிட்டியில் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், கொஞ்சோண்டு இடமே ஒன்றா ரேட்டில் விற்கணும். ஆனால் வந்து இங்கே என்ன வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, வீடு இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி வந்து செடி மரம் எல்லாமே வச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான். அதே வந்து நம்ம சிட்டி பக்கமாக இருந்தோன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஏதாவது ஒரு செடி விழுந்தால் கூட, ஒரு இலை விழுந்தால் கூட அப்படி சண்டைக்கு வருவாங்க. ஆனால் வில்லேஜில் பாருங்களேன், அங்கே பாருங்கள், தக்காளி தோட்டம் ஃபுல்லாகவே தக்காளி தோட்டம் தான். தக்காளிலாம் பாவங்க ரொம்ப விலை வந்து குறைஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், ஆவாரம் பூ. அதெல்லாம் பாருங்கள், சிட்டி பக்கம்லாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க. எங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபுல்லாக ஆவாரம் பூ தான். ஆனால் அதில் யாருமே பறித்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பாருங்கள், தக்காளிலாம் எல்லாம் ரேட்டு கம்மியானதுனால எல்லாம் தக்காளிலாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் தக்காளிலாம் ராணியாக இருந்துச்சு. இப்போ தக்காளிலாம் விலை குறைஞ்சிட்டு. பாவம் விவசாயிங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே.